என் பெயர் பியரி. நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். கடலுக்கு அடியில் உள்ள விலங்குகளைப் பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் அதிகம். 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளுக்கு இடையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது. உலோகத்தால் ஆன பெரிய விந்தையான விலங்கு ஒன்று எல்லா கப்பல்களையும் தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த விந்தையான விலங்கை அழைப்பதற்கு அமெரிக்காவின் நியூயோர்க்கில் இருந்து ஒரு போர் கப்பல் புறப்பட்டது. அந்த கப்பலில் கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஈபாராகட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார். ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் திறமை வாய்ந்த நெட் என்பவரும் அந்த கப்பலில் இருந்தார். அப்பொழுது எனக்கும் அந்த கப்பலில் போக அழைப்பு வந்தது. நானும் எனது உதவியாளர் கான்சிலும் அந்த போர் கப்பலில் புறப்பட்டோம். நாங்கள் அமெரிக்காவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே உள்ள பெருங்கடலில் 3 மாதங்கள் அந்த விலங்கை தேடினோம். ஆனால் அந்த விலங்கு எங்கள் கண்ணில் அகப்படவில்லை என்பதால் எங்கள் கப்பல் மீண்டும் நகரத்தை நோக்கி புறப்பட்டது. அப்போது பலப்பல கண்களோடு ஒரு திமிங்கலம் எங்கள் கப்பலை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருந்தது. கேப்டன் அந்த விலங்கை அழிக்க உத்தரவிட்டார். எல்லா குண்டுகளும் நெட் இருந்த ஈட்டியாலும் அந்த விலங்கை ஒன்றும் செய்யவில்லை. அந்த விலங்கு எங்கள் கப்பலை வேகமாக இடித்ததில் நாங்கள் கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நாங்கள் கண் விழித்து பார்க்கும்போது அந்த விலங்கின் மேல் இருந்தோம். நெட் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார். அப்பம்தான் எங்களுக்கு புரிந்தது, நாங்கள் இவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டிருந்தது ஒரு நீர்மூழ்கி கப்பலா என்று அதிர்ச்சி ஆனோம். நாங்கள் அந்த கப்பலின் மேல்தளத்தில் உள்ள கதவை தட்டி உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரம் கழித்து மேல் கதவு திறந்தது. அதிலிருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் ஒரு அறையில் அடைத்தனர். மறுநாள் அறையின் கதவை திறந்து கொண்டு ஒருவர் உள்ளே வந்தார். என் பெயர் நோமோ, இந்த நாட்டிலஸ் என்னும் நீர்மூழ்கி கப்பலின் கேப்டன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இந்த நாட்டிலஸ் கப்பலில் எனக்கான உலகத்தையே உருவாக்கியுள்ளேன். எனக்கு பக்கபலமாக எனது உதவியாளர்கள் உள்ளார்கள். எங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் இந்த கடல் எங்களுக்கு தருகிறது. எங்களுக்கு கரைக்கு திரும்பும் எண்ணம் இல்லை. அதனால்தான் இந்த நாட்டிலஸ் கப்பலை ஒரு விலங்கு என்று நம்பவத்தோம். நாட்டிலஸ் கப்பலின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட உங்களையும் கரைக்கு விடமாட்டேன் என்றார். இந்த மனிதனின் எண்ணத்தை மாற்ற முடியாது என்று புரிந்து கொண்டோம். நாட்டிலஸ் கப்பலில் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். கேப்டன் நோமோ இந்த கப்பலில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று அனுமதி அளித்தார். இங்கு உள்ள அருங்காட்சியகத்தை நான் பார்த்து வியந்து போனேன். அங்கு இருந்த பொருட்கள் வெளியுலகத்துக்கு பயன்படாமல் ஆழ்கடலில் அடியில் மூழ்கி கிடக்கிறதே என்று என் மனம் வருந்தியது. இந்த கப்பல் எப்படி இயங்குகிறது? இதற்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கிறது என்று கேட்டேன். இந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்கிறது. கப்பல் கடலுக்கு அடியில் செல்ல வேண்டுமென்றால் அந்த தொட்டியில் கடல் நீரை நிரப்புவதால் கப்பலின் எடை அதிகரித்து கடலுக்கு அடியில் செல்லும். மேலே வரவேண்டும் என்றால் அந்த தொட்டியிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவோம். இதனால் கப்பலின் எடை குறைந்து கப்பல் கடலுக்கு மேல் வரும். அப்படி வரும்போது நம் சுவாசிக்கும் காற்றை புதுப்பித்துக் கொள்ளும் கருவி உள்ளது. இங்கு காற்றை சேமித்து வைக்கும் பை உள்ளது. அந்த பையை முதுகில் மாற்றிக்கொண்டு முகத்தில் கண்ணாடி கவசம் அணிந்து கொண்டு கடலுக்குள் 1 மணி நேரம் வரை இருக்க முடியும். இந்த கப்பல் இயங்குவதற்கு தேவையான உந்த சக்தி மற்றும் மின்சாரத்தை தயாரிக்கும் கருவி கப்பலுக்குள்ளே உள்ளது. நம் கப்பல் எவ்வளவு ஆழம் கடலுக்கு அடியில் இருக்கிறது என்பதை துல்லியமாக காட்டும் பெரிய திரை உள்ளது என்று கேப்டன் நோமோ எனக்கு எடுத்து சொன்னார். இப்படியாக எங்கள் பயணம் தொடர்ந்தது. நடுவில் எங்களது தப்பிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்தன. பல நாட்கள் பயணம் செய்த பின் திடீர் என்று ஒரு நாள் எங்களது கப்பல் கடலின் மேல் தளத்திற்கு வந்தது. என்ன ஆயிற்று என்று நோமோவிடம் கேட்டேன். அதற்கு அவர் நம் கப்பல் மணல் திட்டில் மாற்றிக்கொண்டது. கடல் மட்டம் உயர்ந்து வந்த பின் நம் பயணத்தை தொடரலாம். அதனால் முழு நிலவு வர வரைக்கும் காத்திருக்கலாம் என்றார். கப்பலின் மேலே வந்து பார்க்கும்போது சிறிது தூரத்தில் ஒரு தீவு தெரிந்தது. நாங்கள் மூவரும் நோமோவிடம் சென்று அந்த தீவிற்கு சென்று உணவு சேகரித்து வருகிறோம் என்று அனுமதி கேட்டோம். அவரும் எங்களை அந்த தீவிற்கு செல்ல அனுமதி அளித்தார். நாங்கள் அங்கு சென்று தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் அனைத்தையும் சேகரித்தோம். ஆனால் திடீர் என்று அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்களை தாக்கத் தொடங்கினர். நாங்கள் மூவரும் அங்கிருந்து தப்பித்து மீண்டும் நாட்டிலஸ் கப்பலுக்குள் வந்தோம். ஆனால் அந்த மக்கள் எங்களை துரத்திக் கொண்டு வந்து கப்பலின் மேல்தளத்தை திறக்க முயற்சி செய்தனர்.
அப்பொழுது கேப்டன் நோமோ சிரிச்சபடியாக அந்த கதவை திறங்கள் என்றார். அக்கதவை திறந்தவுடன் அந்த மக்கள் உள்ள வரத் தொடங்கினர். அப்பொழுது அந்த படிக்கட்டில் மின்சாரத்தை பாய்ச்சியிருந்தார். அதனால் அவர்கள் அலறிக்கொண்டு திரும்பி சென்றனர். அதற்கு பிறகு பல நாட்கள் பயணம் செய்த பின் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள கடலுக்கு நாட்டிலஸ் கப்பலில் வந்தடைந்தோம். அப்பொழுது கேப்டன் நோமோ, இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெறும் என்று உங்களுக்கு தெரியுமா என்றார். இந்த ஆண்டுக்கான முத்து குளித்தல் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் சென்று கொஞ்சம் கடல் சிப்பிகளை எடுத்து வரலாமா என்றார். பிறகு நோமோவும் நானும் அதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்றோம். அப்பொழுது ஒரு இந்தியன் எந்த ஒரு சுவாச பைகளும் இல்லாமல் முத்து குளிப்பதற்கு கடலில் குதித்தார். அப்பொழுது ஒரு பெரிய சுறாமீன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. கேப்டன் நோமோ மின் துப்பாக்கியால் அந்த மீனை தாக்கினார். ஒரு இந்தியனை காப்பாற்றிய மனநிறைவோடு நாட்டிலஸ் கப்பலுக்கு சென்றோம். அங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் கடலுக்கு அடியில் எரிமலை ஒன்று தீப்பிழம்பை கக்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு வியந்தோம். அத்தோடு ஒரே நாளில் வந்த பூகம்பத்தால் கடலில் மூழ்கிப் போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தையும் கண்டோம். இப்படியாக பயணம் தொடர்ந்தது. வழியில் ஒரு பெரிய ஒக்டோபஸ் உடன் சண்டை போட்டு அதை கொன்றோம். சில நாட்கள் கழித்து கரையை சென்றடைவோம் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்டோம். அப்பொழுதுதான் நீண்ட தூரத்தில் ஒரு தீவு தெரிந்தது. இன்று எப்படியாவது தப்பித்துவிட வேண்டுமென்று நாட்டிலஸ் கப்பலில் இருந்து ஒரு சிறிய படகில் ஏறினோம். அப்பொழுது நாட்டிலஸ் கப்பல் சுழலுக்குள் சிக்கிக் கொண்டது. அந்த சுழல் எங்களை கடலுக்குள் வீசியது. நாங்கள் கண் விழித்து பார்க்கும்போது நார்வே நாட்டில் உள்ள மீனவர் குடிசையிலிருந்தோம். அதற்கு பிறகு நாட்டிலஸ் கப்பலுக்கும் கேப்டன் நோமோவிற்கும் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை.